நாகை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் விடிய விடிய கனமழை வெளுத்து வாங்கி வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லெனின் வழங்க கேட்கலாம். லெனின், வணக்கம். கள தகவல்கள். வணக்கம் அகிலா. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. மேலும் தெற்கு அந்தமான் கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாற வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கனமழை பெய்யும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த நிலையில் நாகை மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக கனமழை விட்டு விட்டு பெய்து வருகிறது. நேற்று பகல் பொழுதில் சிறிது நேரம் விட்ட மழையானது நேற்று இரவு 7 மணி அளவில் தொடங்கியது. தொடர்ந்து இரவு முழுவதும் வெளுத்து வாங்கிய கனமழை விடிய விடிய தற்போது வரை கொட்டி தீர்த்து வருகிறது. இடைவிடாமல் பெய்து வரும் கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. குறிப்பாக நாகை, திருமருகல், கீழ்வலூர், தேவூர், காக்கலணி, திட்டச்சேரி, நாகூர், வேளாங்கண்ணி, திருப்பூண்டி, கீழையூர், திருக்கோளை, வலிவலம், வெண்மணி, அணக்குடி, இருக்கை, ராதாமங்கலம், குருத்தத்தி, ஆலியூர், சிக்கல், தலைஞாயிறு, வேதாரண்யம் உள்ளிட்ட மாவட்டத்தின் அநேக சுற்றுவட்டார பகுதிகளும் கடந்த 13 மணி நேரமாக நான் ஸ்டாப்பாக கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவிற்கு மழை பெய்வதால் வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரிவைத்தபடி செல்லக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருவதால் அன்றாட பணிகளை செய்ய முடியாமல் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக முடங்கி போயுள்ளது. தொடர் கனமழை காரணமாக நாகை மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அகிலா, விவரங்களுக்கு நன்றி லெனின். மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்த கனமழையால் சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிப்பதற்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். விவரங்களை செய்தியாளர் சத்யராஜ் வழங்க கேட்கலாம். சத்யராஜ், வணக்கம். கள தகவல்கள். அகிலா, தேனி மாவட்டத்தில் நேற்று இரவு முதல் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக உத்தமபாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று மாலை முதலே அதிகாலை வரையிலும் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய சுருளிமலையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தண்ணீரானது ஆக்ரோஷமாக கொட்டுகிறது. இதன் காரணமாக பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள், ஐயப்ப பக்தர்கள் பாதுகாப்பு நலன் கருதி வனத்துறையினர் சுருளி அருவிக்கு வந்து குளிப்பதற்கு தடை விதித்து உள்ளனர். குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளான மேகமலை, அப்பர் மணலார், மகாராஜா மெட்டு, ஈத்தக்காடு, தூவானம், சுருளிமலை ஆகிய பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்வதால் தண்ணீரானது ஆக்ரோஷமாக சுருளி அருவியின் படிக்கட்டுகளை தாண்டி தண்ணீர் தற்பொழுது கொட்டி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சத்யராஜ்.